சொல்லுவேன். தமிழ் தேசிய அரசியல் என்பது மிக மிக சவாலுக்குரிய காலப்பகுதியாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்திற்கு ஒரு ஆதரவு இருக்கின்றது அல்லது வடகிழக்கில் ஒரு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதற்காக தொடர்ந்து வருகின்ற காலங்களில் அதனை அவர்களால் தக்க வைக்க முடியும். எதிர்பார்க்கிற அளவுக்கு இலகுவானது விடயங்கள் என்று பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய அல்லவா? இன்றெல்லாம் கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை காணக்கூடியதாக இருந்தது அந்த போராட்டம். ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு என்பது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடைய தொடர்ந்து வந்த நிலைப்பாடு. இந்த அரசாங்கம் ஒரு ஏக்கியராட்சிய வரைவை கொண்டு வரப்போகின்றது என்பது ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றது. எனினும் அதனை அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறியுள்ளனர். தமிழ் மக்களுக்கான ஒரு பொது ஆவணம் என்றால் இவ்வளவு காலமும் என்ன அடிப்படையில் இந்த கட்சிகள் கருத்துக்களை முன்வைத்து வந்தன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இவ்வளவு காலமும் அப்படி ஒரு ஆவணங்களிடம் இல்லையா? ஏனென்றால் நாங்கள் இந்த சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தது இன்று நேற்றல்ல, 77 ஆண்டுகளாக. ஆனால் தொடர்ந்தும் சமஷ்டி என்ற விடயத்தில் தமிழ் மக்கள் நிற்பதும் தென்னிலங்கை ஒற்றையாட்சி என்று நிற்பதற்கும் தொடர்ச்சியாக அவ்வாறு நின்று கொண்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வது என்பது இவ்வளவு காலங்களில் வெற்றி அளிக்கவில்லை. தீர்வு தொடரும் இந்த நிலைப்பாடுகள் முதன்மைப்படுத்தாமல் தென்னிலங்கையோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வதுதான் சரியானது என்று என்னுடைய நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பதில்களுக்கு ஆனால் தற்சமயம் அவ்வாறான ஒரு ஒற்றுமை அவசியமானது. சிறுவனுடைய எதிர்காலம் என்பது அரசியல் நிலைப்பாடான எதிர்காலம் என்பது, ஏனெனில் அவரை ஒரு ஆளாக இருந்து ஒரு விஷயத்தை பார்த்தால் அது சரி. ஏனென்றால் அந்த கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக அல்லது அந்த கட்சி இவ்வாறான நிலைப்பாட்டை தான் தங்களுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுக்க வேண்டும் என்று கட்சி தீர்மானித்தால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அது ஒரு கட்சி நடை. அல்லது அவர் கட்சியிலிருந்து வெளியேறி அவருடைய தனி வழியை பார்க்க. இதுதான் பொதுவான ஒரு நடைமுறை. பொதுவாக கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் அதான் படி. வணக்கம். இது களம், சமகால அரசியல் நிகழ்வுகளினுடைய ஒரு ஆய்வகம். தற்பொழுது தமிழர் தரப்பு போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். எனினும் அன்றகுமார திசாநாயக்க தமிழ் மக்களிடம் ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் அது தொடர்பில் பேசப்படுகின்றது. இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக அரசியல் ஆய்வாளர் ஜதீந்திர அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுதைய தமிழ் தேசிய அரசியலுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வையில்? உண்மையில் என்னுடைய பார்வையில் அண்மையில் நான் இப்போ நீங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்டதால் சொல்கிறேன். அண்மையிலே ஒரு நேர்காணல் பார்த்தேன். திரு சுமந்திரன் அவர்களே சொல்லியிருந்தார், தமிழ் தேசிய அரசியல் ஆட்டம் கண்டு போய் கிடக்கிறது. அது உண்மையில் கனகாலம் அது ஆட்டம் கண்டு. ஆனால் அவர் இப்பொழுது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், அது கனகாலம் ஆட்டம் கண்டு. அவை நானும் அப்படித்தான் சொல்லுவேன். தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக மிக சவாலுக்குரிய காலப்பகுதியாக இருக்கிறது. அப்படியா? இலங்கையில் ஒரு சவாலுக்குரிய காலப்பகுதியாக இருக்கிறது. சவாலுக்குரிய என்று சொல்வதை விட சவாலுக்குரிய காலம் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையில் ஏற்கனவே அது குறிப்பாக நீண்ட கடந்த இப்போ நாங்கள் யுத்தத்துக்கு பின்னரான காலம் என்று பார்த்தால் 16 வருடங்கள் முடிந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் படிப்படியாக அது ஒரு பலவீனமான நிலையை நோக்கித்தான் நகர்ந்தது. உண்மையில் ஒரு பலமான நிலையை நோக்கி நகர்வதற்கு மாறாக பலவீனமான நிலையை நோக்கித்தான் தொடர்ந்தும் சரிந்து கொண்டு சென்றது. அதனுடைய ஒரு உச்சகட்டமான நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறது. அதுக்கு இப்பொழுது இருக்கின்ற அரசியல் கட்சிகள், அவர்களுக்கிடையில் இடம்பெறுகின்ற சண்டைகள், ஒரு கட்சிக்குள்ளே இடம்பெறுகிற சண்டைகள் எல்லாம் அதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கிறத நீங்களே பார்க்கணும். ஆனால் அரசாங்கத்திற்கு ஒரு ஆதரவு இருக்கின்றது அல்லது வடகிழக்கில் ஒரு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதற்காக தொடர்ந்து வருகின்ற காலங்களில் அதனை அவர்களால் தக்க வைக்க முடியுமா? அது உண்மையில் இப்பொழுது வெளிப்படையாக நாங்கள் சுமார் ஒரு பொது அவதானத்தில் பார்ப்பதாக இருந்தால் அது அவ்வளவு எதிர்பார்க்கிற அளவுக்கு இலகுவானது இல்லை. அது இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய கட்சிகள் என்று தங்களை அடையாளப்படுத்துபவர்களுடைய செயற்பாடுகளிலையும் தங்கி இருக்குது. ஏனென்றால் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் இவற்றின் மூலம் தான் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் பெருவாரியாக தேசிய மக்கள் சக்திக்கும் ஒரு வழக்கத்துக்கு மாறாக ஒரு ஆதரவை கொடுத்திருக்கின்றார்கள்.
ஆனால் குறிப்பாக பொதுவாக விடயங்களை அவதானிக்கின்ற பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தொடர்பாக ஒரு நல்ல அபிப்பிராயம் சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் பலரோடும் பொதுவாக நாங்கள் பொதுவாக பேசுவது இந்த அரசியல் உடைய ஏதோ ஒரு வகையில் தொடர்பானவர்களோடு. நான் சொல்லுவது அது அவர்கள் அல்ல, பொதுவானவர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், மற்றது இந்த திணைக்களங்களில் பணிபுரிபவர்கள், வங்கி ஊழியர்கள், இப்படியானவர்களோடெல்லாம் பேசுகின்ற பொழுது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தொடர்பில் ஒரு நல்ல அபிப்பிராயம் பலருக்கும் இருக்கிறது. அவர் ஒரு எளிமையானவர், வித்தியாசமானவர், முன்னர் இருந்தவர்களை போன்று அல்ல என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் அது ஒரு கட்சி சார்ந்த அபிப்பிராயமாக இருக்கிறதாக தெரியல, அது ஒரு தனிநபர் சார்ந்த அபிப்பிராயமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த பின்னணியில் எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய ஆதரவை ஒரு தேர்தல் அரசியலுக்கு எப்படி பெறுவது, முன்னர் பெற்றது போன்று பெற முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே இந்த கிவிலோயா திட்டம், அதே போன்று தமிழ் மக்களை தொடர்ந்தும் அந்த பிம்ப நிலையில் இருந்து கொண்டு அனுரகுமாரை வைத்து மட்டுமே வாக்குகளை பெற முடியுமா? ஏனெனில் மற்ற விடயங்கள் என்று பார்க்கின்ற போது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அல்லவா? இன்றெல்லாம் கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை காணக்கூடியதாக இருந்தது அந்த போராட்டத்தில். நிச்சயமாக. என்றால் எந்த ஒரு ஆதரவும் தொடர்ந்தும் அப்படியே இருப்பது, அப்படியே அதை தக்க வைக்க வேண்டும் என்றால் அது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளில் தான் தங்கி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் சில விடயங்களை குறிப்பிட்டது. அது நேரம் நாங்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்ச், ஒரு அடிப்படையான கட்டமைப்பு மாற்றத்தை செய்ய போவதாகத்தான் அவர்களுடைய பிரதான சுலோகமாக இருந்தது. அதே நேரம் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு, தமிழ் மக்களுக்கு நாங்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற மாட்டோம், தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை வழங்குவோம் என்றும் அவர்கள் அடிக்கடி கூறியிருந்தார்கள். அண்மையில் கூட வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அதை கூறியிருந்தார். ஆனால் அது என்ன தீர்வு என்ற விஷயம் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பிரதானமான அந்த தேசிய மக்கள் சக்தி என்பது அடிப்படையில் அது அதனுடைய தலைமை சக்தியாக இருப்பது ஜேவிபி, அதனுடைய முக்கியஸ்தரிடமிருந்து அப்படியான ஒரு வார்த்தை பிரயோகம் வரவில்லை. நாங்கள் ஒரு தீர்வு வைத்திருக்கிறோம், நிச்சயம் அதை ஏமாற்ற மாட்டோம் என்று சொல்லுகிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை முழுமையாக அல்லாவிட்டாலும் கணிசமாக திருப்திப்படுத்தக்கூடிய சில விடயங்களை அவர்கள் செய்ததாக இதுவரை தெரியவில்லை. ஆனால் மேல்போக்காக பொதுவாக, அதாவது அனைத்து மக்களும் சமன், நாங்கள் எல்லோருக்கும் சமத்துவமான உரிமைகளை கொடுப்போம் அல்லது ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கிறதே தவிர, ஆனால் ஒரு செயற்பாட்டு தளத்தில் இதுவரை அவர்கள் ஆக்கபூர்வமாக இதை நிரூபிக்கவில்லை. தமிழ் மக்கள் நலன் சார்ந்தென்று அது உண்மை. ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு என்பது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுடைய தொடர்ந்து வந்த நிலைப்பாடு. இந்த அரசாங்கம் ஒரு ஏகியராட்சிய வரைவை கொண்டு வரப்போகின்றது என்பது ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றது. எனினும் அதனை அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறியிருந்தார்கள். உண்மையில் இவர்கள் தற்பொழுது எல்லா கட்சிகளும் இணைந்து தமிழ் மக்களினுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொது ஆவணத்தை தயார் செய்ய முனைகின்றார்கள். இந்த நிலைப்பாடுகள் என்பது இந்த காலத்துக்கு பொருத்தக்கூடிய ஒன்றாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? முதலாவது அடிப்படையான விஷயம் என்னென்றால், தமிழ் மக்களுக்கான ஒரு பொது ஆவணம் என்றால் இப்ப இவ்வளவு காலமும் என்ன அடிப்படையில் இந்த கட்சிகள் கருத்துக்களை முன்வைத்து வந்தன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இவ்வளவு காலமும் அப்படி ஒரு ஆவணம் எங்களிடம் இல்லையா? ஏனென்றால் நாங்கள் இந்த சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்தது இன்று நேற்றல்ல, 77 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆகவே எங்களிடம் புதிதாக இப்பொழுதுதான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆவணத்தை தயாரிக்கப் போகின்றோம் என்பது அது எனக்கு விளங்கவில்லை, என்ன ஆவணம் என்று. ஆனால் இப்ப நீங்கள் சொன்ன இந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு கோரிக்கை என்பது நீண்ட காலமாக தமிழர் தரப்பினுடைய, அது அனைத்து கட்சிகளும் சொற்களில் சின்ன சின்ன அங்காங்கே சொற்களில் அவர்கள் முட்டிக்கொண்டாலும், ஆனால் அடிப்படையில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை கோருதல் என்பது நீண்ட காலமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த முன்னர் இருந்த ஆட்சியாளர்களும் அதை கருத்தில் எடுக்கவில்லை. நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்களும் கருத்தில் எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் தென்னிலங்கை, அதாவது சிங்கள பொலிட்டி என்பது அது சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது எங்களுடைய அரசியல் தரப்புகளுக்கும் தெரியாத விஷயம் அல்ல. ஆனால் நாங்கள் அதை கூறி வருகிறோம். ஆனால் இன்றைய சூழலில் பொது ஆவணம் ஒன்றை அவர்கள் தயாரிக்க போகிறார்கள். அது உண்மையில் என்ன ஆவணம், அது எப்படி, உண்மையில் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்றால், இவ்வளவு காலமும் அப்படி என்றால் நாங்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்து வந்திருக்கிறோம்? இன்றைய சூழலில் ஒரு பொது ஆவணம் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது அந்த பொது ஆவணம் என்ன உள்ளடக்கத்தை கொண்டிருக்க போகிறது? ஆனால் தொடர்ந்தும் சமஷ்டி என்ற விடயத்தில் தமிழ் மக்கள் நிற்பதும்,
தென்னிலங்கை ஒற்றையாட்சி என்று நிற்பதற்கும் தொடர்ச்சியாக அவ்வாறு நின்று கொண்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வது என்பது இவ்வளவு காலங்களில் வெற்றி அளிக்கவில்லை தீர்வு தொடர்பில். ஆகவே தொடர்ந்தும் இந்த சமஷ்டி என்ற நிலைப்பாட்டில் கட்டாயம் நிற்க வேண்டிய தேவை தமிழர் தரப்புக்கு இருக்கின்றதா? உண்மையில் இந்த என்னை பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடுகளை முதன்மைப்படுத்தாமல் தென்னிலங்கையோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வதுதான் சரியானது என்று என்னுடைய கருத்து. ஏனென்றால் இப்ப நீங்கள் சொன்னது போல் நீங்கள் சொன்ன கருத்தை அண்மையிலே நான் ஒவ்வொரு சிலரும் கூறியிருந்தார்கள். ஜனாதிபதியிடம் அப்படியான ஒரு கருத்து இருப்பதாகவும் அண்மையிலே சுமந்திரன் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். கடந்த கால விஷயங்களை பேசுகின்ற பொழுது அவரே கேட்கிறார், இதெல்லாம் சரிவரவில்லையே, அதெல்லாம் சரி பேசினதுதான் ஆனால் சரிவரவில்லை என்று அவர் கேட்கிறார். அப்படியாயின் இப்பொழுது இருக்கிற தெரிவு என்னவென்றால், நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை எந்த ஒரு மேசையிலே எந்த ஒரு விடயத்தையும் முன்வைக்காமல் தமிழ் மக்களுடைய, அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் பாதுகாப்பாகவும் தங்களுடைய கணிசமான அதிகாரங்களை தங்கள் வசப்படுத்தி தங்களை தாங்களே சமூக அரசியல் பொருளாதார ரீதியில் தீர்மானித்து வாழ்வதற்கான ஒரு அரசியல் ஏற்பாடு என்ன என்பதை பற்றி பேசி அந்த ஏற்பாட்டை ஒரு இணக்கப்பாட்டோடு அதை ஒரு முன்கூட்டிய நிபந்தனைகளோடு இது சமஷ்டி இல்லை என்ற அடிப்படையில் அல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வெறுமனே, அதாவது எந்த சொற்களையும் பயன்படுத்த உரையாடலுக்கு செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் இந்த சொற்களை பயன்படுத்தினோடனே அங்கு பிரச்சனையாக இருக்கிறது. அங்கிருப்பவர்கள் அந்த சொற்களின் அடிப்படையில் பேசுவதற்கு தயாராக, நாங்கள் அந்த சொற்களைத்தான் தொடர்ந்தும் அழுத்தி பிடிக்க போகின்றோம் என்றால் எங்களால் பேச முடியாது. மூன்றாம் ஒன்றும் எங்கள் ஆதரவாக இல்லை. இப்படி ஒரு சூழலிலே என்ன செய்வதென்றால், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அது எந்த விதமான சொற்களையும் நாங்கள் முன்வைக்காமல் தான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியும். வேறு ஒரு வழியும் இல்லை, அதுதான் செய்ய முடியும். ஆனால் அரசாங்கம் தொடர்ந்தும் கடந்த கால அரசாங்கங்களுடன் தமிழர் விடயத்தில் ஒத்துப்போகின்ற நிலைப்பாடுகளை தான் வெளிப்படுத்துகின்றது. இப்போ கிவிலோயா திட்டமாக இருக்கலாம், அதன் பின்னால் ஒரு சிங்கள குடியேற்றம் பெறப்போகின்றது என்றார். ஆகவே அரசாங்கம் தன்னிடத்திலிருந்து ஒரு வித்தியாசமான மாற்றத்தை காண்பிக்கவில்லை. ஆகவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழர் தங்களுடைய கோரிக்கைகளை விட்டு செல்ல முடியுமா? இப்போ இதில் ஒரு அடிப்படையான சிக்கல் ஒன்று இருக்குது. ஒரு அரசாங்கத்தோடு பேசுதல் என்பது, இப்போ நீங்கள் இந்த அரசாங்கத்தோடு பேசுதல் என்பது இப்போ நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஒரே ஒரு கட்டத்தில் தான் எங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இப்பொழுது ஏக்கிய ராஜ்ய என்றெல்லாம் பல்வேறு விதமாக பேசப்படுகின்ற அந்த அரசியல் யாப்பு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி ரணில் மைத்திரி காலத்தில் இடம்பெற்றது. அந்த ரணில் மைத்திரி காலத்தில் இருந்த அந்த அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலாக இருந்த உறவு ஒரு மிக நெருக்கமான உறவு. ஏனென்றால் அவர் தமிழ் மக்களுடைய ஆதரவோடு தான் மைத்திரிபால ஜனாதிபதியா, அந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆதரவோடு தான், கணிசமான ஆதரவோடு தான் வெற்றி பெற்றது. அந்த பின்னணியிலே அந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு சுமூகமான சூழல் கனிவாக இருக்கு. ஆனால் இப்பொழுது இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்றால், இப்பொழுது அரசாங்கம் தாங்கள் சொன்னதையே செய்யவில்லை என்ற ஒரு விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கலாம். ஆனால் இன்னொரு புறமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், நீங்கள் பார்க்கலாம், பிரதானமான எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளின் நிலைப்பாடாக இருந்தது அன்றகுமாரைக்கு எதிரான நிலைப்பாடு. தென்னிலங்கையிலே 3 வேட்பாளர்களில் அன்றகுமாரையும் தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்திருந்தால் 50% வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் அது குறைவான வாக்குகளை தான் பெற்றார். ஆகவே நாங்கள் சஜித் பிரேமதாசா, அதாவது சஜித் பிரேமதாசா என்ற ஒரு நிலைப்பாடும், ரணில் என்ற ஒரு நிலைப்பாடும், இன்னொரு பக்கம் பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலைப்பாடும் இருந்தது. அப்படி பார்க்க போனால் ஒப்பீட்டு அடிப்படையில் எல்லாத்தையும் விட்டு அனுரையையும் பயக்கக்கூடாது என்றால் பொது வேட்பாளரை தான் தெரிவு செய்திருக்க வேண்டும். அதுவும் நடக்கும். இந்த பின்னணியிலே அனுரகுமார திசாநாயக்காவுடைய நிலைப்பாட்டில் இருந்து பார்த்தால் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இந்த கட்சிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறார். இந்த பின்னணியில் இவர்களுக்கு கூட சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்குமான சுமூகமான ஒரு சூழலும் இல்லை என்பதும் உண்மை. இதுவரை காலமும் ஒரு அரசியல் தீர்வு விடயத்தில் அரசாங்கம் பொறுப்பெடுத்ததன் பின்னர் இதுவரைக்கும் அது தொடர்பில் ஒரு பேச்சுவார்த்தை கூட இடம்பெறவில்லை, அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு. நிச்சயமாக அப்படி ஒன்று இடம்பெறவில்லை. மற்றது அவர்கள் பயன்படுத்துகிற சொற்களையும் பார்த்தால் இதுவரை அதிகார பகிர்வு சம்பந்தமாக முக்கியமானவர்களிடமிருந்து எந்த விதமான ஒரு கருத்தும் வெளிவர, இப்போ குறிப்பாக ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது டில்வின் சில்வாக இருக்கலாம், அல்லது விமல் ரத்நாயக்கவா இருக்கலாம், அதாவது அந்த ஜேவிபியினுடைய அந்த அதிகார மையம் என்று சொல்லப்படுபவர்களிடமிருந்து அதிகார பகிர்வு தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் வரவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய
நாங்கள் கடந்த காலத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் அடிப்படையிலே இந்த அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்களாகத்தான் கடந்த கால பகுதியில் இருந்திருக்கிறார்கள். அது ஒரு கருத்தியல் ரீதியாகவே எதிர்ப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் அவருடைய கடந்த காலம். இப்பொழுது சில மாற்றங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் அந்த மாற்றங்கள் அவர்கள் அவர்கள் மாறிவிட்டார்கள் அல்லது மாற்றங்களை நோக்கி செல்லுகிறார்கள் என்றால், ஆனால் இதுவரை அது செயல் வடிவத்திலே வரவில்லை என்பதும் உண்மை. எங்களுடைய விஷயம். இந்தியா இந்த விவகாரத்தில் எவ்வாறு தலையீடு செய்யும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? தமிழ் கட்சிகளினால் இந்தியாவை இதில் ஒரு அழுத்தம் கொடுக்க வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட முடியுமா? நான் அப்படி நினைக்கவில்லை. அது தமிழ் கட்சிகளால் முடியாது என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த மாகாண சபை தேர்தல் மேல் இந்தியாவினுடைய நிலைப்பாடு சமஷ்டியோ அல்லது வேறு எதுவுமோ அல்ல. சமஷ்டியை நீங்கள் நோக்கி போவதென்றால் அது உங்களுடைய பிரச்சனை என்ற அடிப்படையில் தான் இந்தியா நேரடியாகவோ அல்லது நேரடியாக இல்லாவிட்டாலும் அதனுடைய சொற்கள் அப்படித்தான் இருக்கிறது. மாகாண சபை தேர்தல், அதாவது 13வது சட்டம் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற விஷயம். ஆனால் அந்த விஷயத்தில் கூட இப்பொழுது இலங்கை அரசுக்கு, இப்பொழுது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு கடுமையான அழுத்தங்களை இந்தியா பிரயோகிக்கக்கூடிய சூழல் இல்லை. அப்படியான அந்த அந்த அவர்களுடைய அந்த அணுகுமுறையிலே அது தெரியும். அந்த மாதிரி சொற்கள் இல்லை. ஆனால் இந்தியாவை அப்படி ஒரு கடுமையான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிர்பந்திக்கக்கூடிய அல்லது அந்த அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய ஒரு உள்ளக அரசியல் பலமும் இப்பொழுது தமிழ் தரப்பிடம் இல்லை. சாதாரணமாக வேண்டுமென்றால் வேண்டுகோள் வைக்கலாம். இதை நீங்கள் அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும். மேலே ஜெயசங்கர் வந்த பொழுது அதைத்தான் தமிழ் கட்சிகள் கோரின, நீங்கள் அரசாங்கத்துக்கு இதை வலியுறுத்த வேண்டும். அந்த நிலையில் தான் இப்பொழுது இந்த விடயம் இருக்கிறதே தவிர பாரிய அழுத்தங்கள் ஒன்றை பிரயோகிக்கக்கூடிய சூழல் இப்பொழுது இருப்பதாக நான் கருதுகிறேன். தற்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு வெளிநாடுகளினுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. அரசாங்கம் உள்நாட்டிலும் பிரஜாசக்தி என்ற திட்டத்தினூடாக அனைத்து மட்டங்களிலும் தன்னுடைய ஆதரவு தளம் ஒன்றை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி ஒன்றை முன்னெடுக்கின்றது. ஆகவே மாகாண சபை தேர்தல் என்பது தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இடம்பெறாமல் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த ஆண்டு தேர்தல் சந்தேகம் என்று இப்பொழுது அந்த அவருடைய பேச்சாளரை சொல்லியிருக்கிறார். அது எங்களால் முகிக்கக்கூடிய விடயமாக இருந்தது இந்த ஆண்டு நிச்சயமாக. ஏனென்றால் இந்த இந்த புயலுக்கு பிறகு அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக போய்விட்டது இந்த தேர்தலை பிற்போடும். நிச்சயமாக தேர்தல் நடப்பதாக இருந்தால் அடுத்த ஆண்டு தான் நடக்கும். ஆனால் அடுத்த ஆண்டு அங்காலே ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகின்ற ஒரு சூழலில் அவர்கள் எவ்வாறு இந்த மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றார்கள், அல்லது இரண்டால் அப்படி ஒரு தேர்தலுக்கு சென்று, உதாரணமாக தேர்தலுக்கு சென்று அந்த தேர்தலிலே சபைகளில் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்களாக இருந்தால் அது சில வேளைகளில் ஜனாதிபதி தேர்தலில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் அச்சப்படும். ஆகவே தேர்தல் கணக்கொன்றை போட்டு இதை நிறுத்தி பார்க்க முற்படுவார்களாக இருந்தால் அவர்கள் மாகாண சபை தேர்தலை முடிந்தவரை அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரை பிற்போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதற்கு இடையில் சில அப்படி அதிர்ஷ்டவசமாக அல்லது எதிர்பாராத விதமாக சில அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு அந்த தேர்தல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ஒழிய நிச்சயமாக எதிர்கால தேர்தல் கணக்கை போட்டால் அவர்கள் இந்த தேர்தலை பிற்போடுவதற்குத்தான் அதிக வாய்ப்பு. தமிழ் கட்சிகளுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை, ஒருமித்த நிலைப்பாடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? உண்மையில் அதுக்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு அரசியல் மாணவனாக எனக்கு தெரியவில்லை. இதற்கு நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பதில்களும் பல இருக்கிறார். தற்சமயம் அவ்வாறான ஒரு ஒற்றுமை அவசியமானதா? நிச்சயமா அவசியம். அதாவது அந்த சொல்லையும் நாங்கள் கொஞ்சம் இந்த ஒற்றுமை என்ற கூட உண்மையில் என்ன ஒற்றுமை என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நீண்ட காலமாக நாங்கள் சொல்லி வர விஷயம் ஒற்றுமை என்று. உண்மையில் இது ஒரு தந்திரோபாய அரசியல் நகர்வாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேணும். ஒரு குறிப்பிட்ட நெருக்க சூழலின் பொழுது எவ்வாறு தமிழ் தேசிய அரசியலை பிரதித்துவப்படுத்துவதாக சொல்லுகிற அந்த அரசு அந்த குறிப்பிட்ட சூழலில் எவ்வாறு கையாளுவது என்ற அடிப்படையில் இப்பொழுது இந்த எடுத்து பார்த்தால் இது வழக்கத்துக்கு மாறாக தேசிய மக்கள் சக்திக்கும் ஏனைய தென்னிலங்கை சிங்கள கட்சிகளுக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு என்னென்றால், முன்னைய கட்சிகள் வடக்கு கிழக்கிலே தங்களுக்கான முகவர்கள் ஊடாகத்தான் தமிழ் மக்களை அணுகின. நீங்கள் பார்க்கலாம், அங்கே அவர்கள் சில தமிழ் கட்சிகள், அவர்களோடு நெருங்கி செயற்படுகிற சில தமிழ் கட்சிகளை தமிழ் மக்களுக்கும் தங்களுக்கும் இடையில் ஒரு இடைத்தரகராகத்தான் பயன்படுத்தி கொண்டார்கள். உதாரணமாக டக்ளஸ் தேவானந்தா, இங்கே பிள்ளையான், இப்படியானவர்கள் எல்லாம் ஒரு இணக்க அரசியல் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகிற கட்சிகளாக தங்களை அடையாளப்படுத்தி இருந்தார்கள். அவர்களுக்கூடாகத்தான் முன்னைய கட்சிகள் தமிழ் மக்களிடம் வந்தது. அவர்கள் நேரடியாக வந்து தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்டு வாக்குகளை பெற முடியும் என்று நம்பவே.
ஆகவே இடையில் இருக்கின்ற ஒரு ஒரு மீடியேட்டர் மாதிரி இவர்களை பயன்படுத்தி. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அதில் வித்தியாசமாக இருக்கிறது. அது இடைத்தரகர்களை நம்பவில்லை அல்லது மீடியேட்டர்களை நம்பவில்லை. அது நேரடியாகவே தமிழ் மக்களிடம் வருக முயற்சி. இந்த பின்னணியில இது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவால் ஒப்பீட்டு அடிப்படையில் முன்னைய காலத்தை விட. அப்ப இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுபவர்கள் முடிந்த ஒரு தேர்தல் உபாயமாக அல்லது ஒரு தந்திரோபாய அரசியலாக முடிந்தவரை தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதுதான் மிக புத்திசாலித்தனம். ஆகவே அதை நோக்கி எல்லோரும் பயணிக்க வேண்டியது அவசியம். சில உரையாடல்கள் நீங்கள் சொன்னது போன்று நடக்கிறது. ஆனால் இது இந்த இந்த பிரச்சனை என்னென்றால் உங்களுக்கு தெரியும், சில மூன்று மாதங்களுக்கு முன்னர் வேறு ஒரு கூட்டு பற்றி பேசப்பட்டது. இப்பொழுது வேறு ஒரு 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 உரையாடல் நடக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. அதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. தமிழரசு கட்சி ஒரு ஒற்றுமை ஏற்பட்ட ஒரு கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த வருடத்திற்குள்? அது அவர்களுடைய கருத்துக்களை பார்த்தால் கஷ்டம் போலதான் தெரிகிறது. ஏனென்றால் அது அது இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பத்தில் திரு சம்பந்தன் இருக்கின்ற பொழுது பெருமளவுக்கு அவர் ஒரு தவிர்க்க முடியாதவராக இருந்ததால் அவர் எல்லோரையும் ஒரு வகையில் அரவணைத்து அந்த விஷயங்களை வழி நடத்தினார். ஆனால் இப்பொழுது அப்படி ஒரு தலைமை இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளும் இல்லை. அங்கே ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவர் பிரச்சனைப்படக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலிலே பிரச்சனை என்று கருதப்படுகின்ற ஒருவர் அல்லது ஒரு சிலர் அந்த கட்சியிலிருந்து ஒன்று வெளியேற வேண்டும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டும். அது யாரும் அப்படியான ஒரு சூழலில் தான் அந்த ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். என்றால் பிரச்சனைக்குரியவர்கள் உள்ளுக்குள்ளேயே இருந்தால் அது தொடர்ந்தும் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாகத்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். அதை வெளியில் இருப்பவர்கள் அதை அந்த 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 ஒருவர் கொண்டு இறக்குமதி செய்யவும் முடியாது என்ற பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கிறது. வெளியில அவை உள்ளுக்குள் இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று அந்த 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 ஒற்றுமையை கொண்டு வரும். அப்போ சிறிதரனுடைய எதிர்காலம் என்பது அரசியல் நிலைப்பாடான எதிர்காலம் என்பது, ஏனெனில் அவரை அரசியல் குழு பணித்திருக்கின்றது அல்லவா, நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றது. ஒரு கட்சி என்ற அடிப்படையில் நோக்கினால் இப்ப அது ஒரு கட்சி, இப்ப நான் ஒரு கட்சியினுடைய ஒரு ஆளாக இருந்து ஒரு விஷயத்தை பார்த்தால் அது சரி. ஏனென்றால் அந்த கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக அல்லது அந்த கட்சி இவ்வாறான நிலைப்பாட்டை தான் தங்களுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுக்க வேண்டும் என்று கட்சி தீர்மானித்தால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அது ஒரு கட்சி நடைமுறை. அல்லது அவர் கட்சியிலிருந்து வெளியேறி அவருடைய தனி வழியை பார்க்க வேண்டும். இதுதான் பொதுவான ஒரு நடைமுறை. பொதுவாக கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் அதான் படி. அப்படி பார்க்க போனால் ஸ்ரீதரன் அதாவது அந்த கணக்காளர் நாயகம் தொடர்பாக எடுத்த நடவடிக்கை தவறானது. பொது வழியிலே அது இலங்கை தமிழரசு கட்சியை அரசியல் ரீதியாக பாதிக்கிறது என்ற அடிப்படையிலே அந்த கட்சியினுடைய அந்த உயர்குழு முடிவுகளை எடுத்த பெரும்பாலான அது முடிவு அதுக்கு கட்டுப்பட வேண்டிய பொறுப்பு ஸ்ரீதரனுக்கு உண்டு. அப்படி கட்டுப்பட முடியாது என்றால் அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி ஒரு புதிய அரசியல் பாதையை தான் தொடங்க வேண்டும். அல்லது அவர் கட்சிக்குள் தன்னுடைய பலத்தை நிரூபித்து மற்றவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். இது ரெண்டில் தான் ஒரு வழி, வேறு வழி அங்கே இல்லை. ஆனால் அவர் எதிர்காலம் அவருடைய அரசியல் அவர் கிளிநொச்சியிலே அவர் ஒரு வாக்கு வங்கியை தக்க வைத்திருப்பவராக இருக்கிறார். ஆனால் கிளிநொச்சிக்கு வெளியில் அவர் ஒரு முக்கிய அரசியல் தலைவராக கருதப்படுவதாக என்னுடைய பார்வைக்கு தெரியவில்லை. அந்த பின்னணியிலே அவருடைய தனித்து சென்று அவர் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பார். அதுக்கான வலு அவருக்கு இருக்கிறதா அல்லது இன்னொரு தமிழ் தேசிய தரப்போடு இணைந்து அவருடைய அரசியல் பயணத்தை தொடர்வாரா என்பது அவருடைய தீர்மானத்துக்கு உட்பட்டது. அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சி இப்பொழுது அவர் அந்த 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 குழுவிலிருந்து நீக்கப்படுவதாக, அந்த குழுவிலிருந்து அவரை நீக்க முடிவு எடுத்தவரை உத்தியோகபூர்வமாக நீக்கினால் அவர் வெளியேற வேண்டித்தான் வரும். அதாவது கட்சிக்குள் இருப்பார், அந்த குழுவுக்கு அவர் தலைவராக இருக்க முடியாது. என்றால் அது நாடாளுமன்ற குழு தான் தீர்மானிப்பது. அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது இரண்டு வகையில் தான் இருக்கும். ஒன்று இந்த பிரச்சனையோடு அப்படியே கட்சிக்குள் இருப்பது, இல்லாவிட்டால் வெளியேறி புதிய பயணத்தை தொடரும். இறுதியாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு யுத்தம் ஒன்று அதிரடியாக மூழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இதன் மூலம் எண்ணெய் வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விலை மாற்றம் ஒன்று ஏற்படுவதும் அதை சார்ந்து மத்திய கிழக்கு ஆசியாவினுடைய அமைதி என்பது சீர்குலைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக. இது சம்பந்தமாக ஒரு சர்வதேச அளவில் ஒரு பெரிய உரையாடல் நடந்து கொண்டிருக்குது. இந்த அமெரிக்கா, குறிப்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அந்த அமெரிக்க நிர்வாகம்
கடுமையான நடவடிக்கைகளை பல்வேறு விடயங்களிலே கடுமையான நடவடிக்கைகளை தான் எடுத்து வருகிறது. அந்த பின்னணியிலே ஈரான் மீதான ஒரு தாக்குதலை தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்ற அடிப்படையில் பல உரையாடல்கள் நடக்கிறது. ஆனால் அந்த அடிப்படை என்னென்றால், இப்போ ஈரான் ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய சக்தியோடு நின்று பிடிக்க முடியாத நாடாக இருந்தாலும் ஒப்பீட்டு அடிப்படையிலே அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலை ஏற்றுக்கொண்டு அப்படியே சரணடைந்து போகக்கூடிய ஒரு நாடு அல்ல. உதாரணமாக வெனிசுலா போன்ற ஒரு நாடு அல்ல. அவர்களிடமும் ஒரு ஆயுத பலம் உண்டு. ஆகவே மற்றது அரசியல் ரீதியாகவும் ஒரு அமெரிக்க எதிர்ப்பு ஒரு மத கருத்து பின்னணியை கொண்ட முல்லாக்கள் உடைய செல்வாக்குக்குட்பட்ட ஒரு கொமேனியினுடைய தலைமையில் இருக்கிற ஒரு கடும்போக்கு ஆளும் தரப்பு தான் ஈரானில் இருக்கிறது. ஆகவே அவர்கள் சரணடைவதற்கு வாய்ப்பில்லை. அவர்களும் தங்களுடைய எதிர்வினை ஆற்றுவார்கள். அப்படி எதிர்வினை ஆற்றினால் அது மத்திய கிழக்கிலே ஒரு பெரும் ஒரு மத்திய கிழக்கு ஒரு போர்க்களமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் ஈரானுடைய இப்பொழுது ஈரானிலே ஒரு கிளர்ச்சி நடவடிக்கை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அந்த கிளர்ச்சி இன்னும் பலமடைகின்ற சூழலில், அதாவது கொமேனிக்கு எதிராக சொந்த மக்களே அதிகம் திரளுகின்ற ஒரு சூழலில் கொமேனியின் மீது கை வைப்பது இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலான உரையாடல்களும் நடக்கிறது என்றால் சில வேளை அதைத்தான் அமெரிக்கா யோசிக்க கூடும். ஏனென்றால் சொந்த மக்களுடைய பலத்தை இப்பொழுது இருக்கின்ற ஈரானிய ஆளும் தரப்பு இழந்து போகுமா இருந்தால் அவர்களை இலக்கு வைத்து அழிப்பதும் இலகு. அதாவது ஏற்கனவே இஸ்ரேல் மோசாட் தனி இப்ப தலைவர்களை இலக்கு வைத்து கொள்வது போன்று ஏற்கனவே ஈரானிய இராணுவ விஞ்ஞானிகள், இராணுவ விஞ்ஞானிகளை அவர்கள் இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நடவடிக்கையை செய்வதாக இருந்தாலும் முதலில் மக்கள் அந்த அரசுக்கு எதிராக, இந்த ஆளும் தரப்புக்கு எதிராக பெருமளவில் மக்கள் இவர்கள் எதிராக திரும்புகின்ற பொழுது அந்த மக்களுடைய ஆதரவு அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாறும் என்றால் இவர்களை அழிப்பதை அவர்களே விரும்புவார். அப்படியான ஒரு சூழலில் இந்த யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுவரையும் சில விட கொஞ்சம் இது ஒரு வகையான முருகலோடு போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுது. ஆனால் இந்த தாக்குதல் ஈரான் மீது நிச்சயமாக தாக்குதல் ஒன்று இடம்பெற்றால் அது ஒரு பெரிய உலக பொருளாதாரத்திலும் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். நிச்சயமாக இலங்கையினுடைய பொருளாதார எண்ணெய் வர்த்தகம், அதனுடைய விலை போன்றவற்றிலும் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். இவ்வளவு நேரம் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்ட உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.